துளசி கிட்ட அவ்வளவு பாசமா இருந்த உன்னை மனசு மாத்துனது எது? காசுதானே? நல்ல பணக்கார புருஷன் ஒருத்த உனக்கு மாப்பிள்ளையா வரான்னு தெரிஞ்சதும் துளசி இப்ப உனக்கு சீன போயிட்டால. கோடீஸ்வர மாப்பிள்ளைய கட்டிக்கணுங்கிற ஆசையில தானே துளசிய வேண்டான்னு நினைச்ச. பணத்துக்கு ஆசைப்பட்டு அண்ணனுக்கே துரோகம் நினைச்சவ நீ. துளசியே இப்ப பணக்காரியா இருந்திருந்தா உன் குடும்பமே அவ கால்ல வந்து விழுந்திருக்கும். பணக்காரியா இருந்துட்டா அவளை கட்டி கொடுத்துருவாங்களா? எங்க அண்ணனுக்கு நிச்சயம் பண்ணியாச்சுன்னு தெரிஞ்சோ திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு கேவலமா நடந்துக்கிட்டா அவ. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்றதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவ எந்த பொண்ணுக்கும் துரோகம் பண்ணல. நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்துதான் துளசிக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. உங்க அண்ணன் துளசியை லவ் பண்ணது உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சும் எதுக்கு இன்னொரு பொண்ண நிச்சயம் பண்ணணும்? சின்சியரா லவ் பண்ணவன கல்யாணம் பண்ணிக்க கூட துளசிக்கு உரிமை இல்லையா? ஆமா, பெருசா லவ் பண்ணி கிழிச்சா. அவ லவ் பண்ணது உண்மையா இருந்திருந்தா எங்க அண்ணன் சந்தோஷமா இருக்கட்டும்னு வழி விட்டு ஒதுங்கி இருப்பால. எங்க அண்ணனுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, வேண்டாம் துளசி, நானே அவகிட்ட சொன்னேன்ல. எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னென்ன பிரச்சனை வரும்னு அவளுக்கு தெரியும். இருந்தும் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எதுக்காக? யாரு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம். உன் ஃப்ரெண்டு மாதிரி சுயநலக்காரியை நான் வேற எங்கேயுமே நிறுத்தி. நீ என்னமோ பெரிய பொதுநலவாதி மாதிரி பேசுற. உங்க அண்ணன் சந்தோஷத்துக்காக துளசியை விட்டு தர சொல்றியே, நீ முதல்ல விட்டு தந்தியா? என் அண்ணனோட சந்தோஷத்துக்காக நான் எதை வேணாலும் விட்டு கொடுக்க தயாராதான் இருக்கேன். அப்ப உங்க அண்ணனோட சந்தோஷத்துக்காக பணக்கார மாப்பிள்ளைய விட்டு தந்திருக்கணும்ல. என் அண்ணன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், பணக்கார மாப்பிள்ளை எனக்கு தேவையில்லைன்னு நீ நினைச்சிருந்தா துளசி ஆர்த்தி எடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பல. ஏன் இப்படி செய்யல? கூட பிறந்த அண்ணனுக்கு தியாகம் பண்ணவே உனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு. பணக்கார மருமக கிடைக்கலங்கிற வயித்தெரிச்சல்ல உங்க அம்மா பேசுறாங்க, பணக்கார மாப்பிள்ள கிடைக்கலங்கிற எரிச்சல்ல நீ பேசுற. உங்களுக்கு எல்லாம் துளசி பத்தி பேசுற அருகதையே கிடையாது. வேணா தீபா, மரியாதையே பேசு. உனக்கு என்ன மரியாதை? நீயும் குடும்பமும் சேர்ந்து துளசிக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாதா? உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை என்ன வேணாலும் பேசுவீங்களா? உங்க அம்மா நாக்குல நரம்பு இல்லாம துளசியை என்ன பேச்சு பேசுனாங்க? ராட்சசே, எங்க அம்மாவை பத்தி பேசுன மரியாதை கெட்டிடும். அவங்கள அம்மான்னு சொல்லாத, ஒசிங்கன்னு சொல்லு. வாயை திறந்தாலே வண்டி வண்டியா கெட்ட வார்த்தை. உலகத்திலேயே பெரிய குப்பை தொட்டி உங்க அம்மா வாய்தான். பெரியவங்க சின்னவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு யாருக்காவது மரியாதை கொடுத்து பேசுறாங்களா? அவங்க எல்லாரையும் மரியாதை இல்லாம பேசுவாங்க, நாங்க மட்டும் மரியாதை கொடுத்து பேசணுமா? பாவம் துளசி, உங்க அம்மா பேசின பேச்ச கேட்டு எவ்வளவு வேதனைப்படுறான்னு தெரியுமா? உங்க அண்ணனை காதலிச்சதை தவிர வேற என்ன பாவம் பண்ண? அவ எங்க அண்ணனை மட்டும் தான் காதலிச்சாளா? அவ யார் யார காதலிச்சாங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். வேண்டாம் லாவண்யா, துளசிய பத்தி அபாண்டமா பேசாத. அவளை பத்தி தப்பா பேசினா பேசுறவங்க நாக்கு அழுகி போயிடும். ஏன் பேசக்கூடாது? அவளால் தான் இன்னைக்கு எங்க அண்ணன் இந்த நிலைமையில இருக்காரு. அவளை கல்யாணம் பண்ணதுனாலதான் இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. உங்க அண்ணன் இந்த நிலைமைக்கு வரத்துக்கு துளசி காரணம் இல்ல, நீயும் உங்க அம்மாவும் தான் காரணம். உங்க பேராசைதான் காரணம். காசு மேல இருக்கிற ஆசையில சொந்த மகனையே வீட்டு விட்டு விரட்டின உங்க அம்மா தான் காரணம். வீட்டுக்கு முன்னாடி துளசி அழ வச்சு பாத்தீங்களே, அந்த பாவம் தான் காரணம். விட்ட நாங்க தான் எங்க அண்ணனை கொலை செய்ய பார்த்தோன்னு சொல்லுவ போல இருக்கு. எங்க அண்ணனை வெட்டினது யாருன்னு உனக்கு தெரியுமா? வேலாயுதம். வெட்ட சொன்னது யார் தெரியுமா? ஓரமா துளசி. அடக்கடவுள, அம்மா தான் அடங்காப்படாரினா பொண்ணு அதுக்கு மேல இருக்காளே. ஏண்டி இப்படி எல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? உங்க அம்மா தான் அறவேக்காடு மாதிரி பேசுறாங்கன்னு பார்த்தா நீ முக்காலூசு மாதிரி பேசுற. உருகி உருகி காதலிச்சு தமிழ கல்யாணம் பண்ணிக்கிட்டவடி துளசி அவளை வெட்ட சொல்லுவாளா? போது நிறுத்துறியா? உயிருக்கு உயிரா காதலிச்சு எங்க அண்ணனை விட்டுட்டு உன் ஃப்ரெண்டு இப்ப எங்க இருக்கா தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டது எங்க அண்ணனை, குடும்பம் நடத்துறது அந்த வேலாயுதத்தோட. எங்க அம்மா சொன்னது 100% சரிதான். போடுகாலி பொண்ணுக்கு ஒரு புருஷன் பத்தவே பத்தாது. துளசிய பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுன நான் கொறுத்துருவேன். நன்றி கெட்டவளே, நீ நல்லா இருக்கணும், உங்க அம்மா நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு காதலியே தியாகம் பண்ண பார்த்தவடி அவ. மூஞ்சிய பார்க்காத சாருக்காக தமிழை விட்டு தர தயாரா இருந்தா அவளை போய் அசிங்கப்படுத்தி பேசுறியே. ஏமா
படிச்ச பொண்ணுங்களா இருக்கீங்க, இப்படி ஆஸ்பத்திரியில வந்து கரெக்டா பண்ணிட்டு இருப்பீங்களா? பேசாம அமைதியா போங்கம்மா. பாருங்க சார், தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்றான். ஏய், அங்க என்ன பேச்சு? என்கிட்ட பேசு. உங்களுக்கு உங்க அண்ணனோட சந்தோஷம் முக்கியம் இல்ல, உங்களுக்கு பணமும் பணக்கார சம்பந்தமும் தான் முக்கியம். பணத்தை கட்டிக்கிட்டு எக்கேடோ கெட்டு ஒழிங்க. அதுக்காக துளசி இன்னொரு தடவை தப்பா பேசுன. ஏமா அவங்க வாட்டு பேசுனா பேசிட்டு போறாங்கம்மா. நீ கத்துறத பார்த்தா படுக்கையில இருக்கிறவன் பாதியிலே செத்து போயிருவான் போல இருக்க. பேசாம போமா. இது பாரு, இன்னைக்கு வேணா நீ துளசி தப்பா பேசிருக்கலாம், ஆனா பின்னால இதுக்காக வருத்தப்பட போற. எந்த அளவுக்கு துளசியை வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவளோட பாசத்துக்காக ஏங்க தான் போறீங்க. ஏமா போமா, சொன்ன கேளு, போமா. ஏமா இந்த பொண்ணு யாருமா? அவங்க அண்ணனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. ஏமா கல்யாணம் பண்ண பொண்ணை விரட்டி அடிச்சிட்டாங்க, சம்பந்தம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. நல்ல குடும்பம்டா சாமி. சார், உங்களுக்கு துளசி எங்கன்னு தெரியுமா? அந்த பொண்ணு இங்க வந்துச்சுமா, இவங்க எல்லாரும் கண்டபடி திட்டி அதை அனுப்பிச்சிட்டாங்க. அநேகமா அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போயிருக்கோம். நீ வீட்டுல போய் பாருமா. நீ போமா. நீ பேசுற ரூல்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதாமா இருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் என்னால கேட்க தான் முடியும். அதை வச்சுக்கிட்டு யாரையும் என்னால அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் முடியாது? வேலாயுதம் உன் மகனை கொல்ல பார்த்ததா சொல்ற. அப்படின்னா வேலாயுதத்துக்கும் உன் மருமகளுக்கும் ஏதாவது இல்லீகல் கான்டாக்ட்? அவளை என் மருமகன்னே சொல்லாதீங்க. வேலாயுதத்துக்கும் துளசிக்கும் தப்பான உறவு இருக்கிறதா சொல்ற. சரி, நீ சொல்றதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் அவரை அரெஸ்ட் பண்ண முடியுமா? வலுவான ஆதாரம் வேணாமா? நாங்க சொல்றதை விட வேற என்னங்க ஆதாரம் வேணும்? அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொல்ல விட்டு நான் தான் என் கண்ணால பார்த்தேன்னு. ஏமா உன் கண்ணையா நான் கோர்ட்ல கொண்டு போய் சாட்சியா நிறுத்த முடியும்? வேற ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லுமா. வேலாயுதம் உங்க மகனை வெட்டினதா சொல்றீங்க, அதை நீங்க கண்ணால பாத்தீங்களா? துளசியும் வேலாயுதமும் ஒன்னா இருந்ததா வேற சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது போட்டோ வீடியோ ஏதாவது ஆதாரம் இருக்கா? இப்படி ஆதாரமே இல்லாம அரெஸ்ட் பண்ணு சொன்னா நான் யாரை போய் அரெஸ்ட் பண்ணட்டும்? ஏன் சார், ஒரு குடும்பத்தையே சீரழிச்சிருக்கான், என் தம்பியை வேற கொல்ல பார்த்திருக்கான். அவன் யாருங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொன்னா இப்படி பொறுப்புலாம் பேசுறீங்களா சார்? ஐயா டிபார்ட்மெண்டல் சோறு, நான் பொறுப்போட தான் பேசுறேன். நீ தான் காரணமே இல்லாம ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்ற. வேலாயுதத்தை கைது பண்றது என்ன அவ்வளவு ஈஸியா? சொசைட்டில அவர் எவ்வளவு பெரிய ஆளு, கவர்மெண்ட் சர்வெண்ட் வேற. நீ சொல்றங்கிறதுக்காக நான் போய் அவரை அரெஸ்ட் பண்ணா நாளைக்கு எனக்கு தான் அது பிரச்சனையா வரும். ஒரு போலீஸா இருந்துகிட்டு ஏன் சார் இப்படி பயந்து சாகுறீங்க? செல்வாக்கான ஆளா இருந்தா எந்த தப்பு வேணாலும் செய்யலாமா? கையும் களமா அவங்க தப்பு பண்ணதை நானே பார்த்துட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, நான் சொல்றதை விட பெருசா என்ன சார் வேணும்? உடனே அவங்கள கைது பண்ணி உள்ள தள்ளுங்க. அவன் பண்ணது தப்புதான் சொல்லி தூக்குல போடுங்க. இதெல்லாம் பண்ணாம சும்மா இருந்தா எப்படி சார்? யோ முத்து, கலெக்டர் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, எல்லாரையும் கூட்டு போய் தூக்குல போடியா. ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? பின்ன என்னம்மா, நீயே நீதிபதி மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கிற? உன் பையன் ரொம்ப யோகியமானவன் நினைப்பா? ஊருக்குள்ள அவனுக்கு 1008 எதிரிங்க. இதை எவன் வெட்டினான்னு யாருக்கு தெரியும்? ஏற்கனவே துளசி கூட சேர்ந்துக்கிட்டு வேலாயுதத்தை வெட்ட வந்தானே உன் மாமன். சார், நாங்க ஒண்ணு பேச வந்தா நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நானும் அதே தாயா பேசுறேன். நீ வேலாயுதத்து மேல சந்தேகப்படுற. எனக்கு என்னமோ உன் தம்பியை ஆள் வச்சு கொல்ல பார்த்தது உங்க அம்மாவா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் ஏன் சார் அவனை கொல்லணும்? புள்ளைய கொல்ற அளவுக்கு நான் என்ன கேவலமானவளா? இல்லையா பின்ன? கமிஷனர் முன்னாலேயே என் பையனை கொண்டுடுங்க, சுட்டு தள்ளிடுங்கன்னு பேசின ஆளு தானே நீ. உன் பையன் மேல இருக்கிற பகையில நீயே அவனை ஆள் வச்சு கொல்ல பார்த்துக்கலாம்ல. என்ன சார், எங்க மேலேயே பழி போடுறீங்க? இப்போ புரியுது நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு. நீங்க அந்த வேலாயத்தோட ஆளு. காசை வாங்கிட்டு இந்த கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணலான்னு பாக்குறீங்க. ஏய், என்ன விட்ட இஷ்டத்துக்கு நீ பேசிட்டே இருக்கிற? மரியாதை இடத்த காலி பண்ணு, இல்ல உன்னையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். என்ன சொல்லி உள்ள போடுவீங்க? உன் மேல 100 கேஸ் போட முடியும். ஸ்டேஷனுக்கு வந்து கலாட்டா பண்ண, டிபார்ட்மெண்ட்டை பத்தி அவதூறா பேசின, நான் லஞ்சம் வாங்கினதா பொய் சொன்னேன், வேலாயுத மாதிரி இருக்கிற கௌரவமான மனுஷன் மேல பொய் கேஸ் கொடுத்தேன்னு சொல்லி உன்னைய தூக்கி உள்ள போட்டுருவேன். நீங்க பூச்சாண்டி காட்டினா நான் பயந்துருவேன்னு பாக்குறீங்களா? நீங்க கேஸ் எடுக்கலன்னா என்ன, நான் கமிஷனரை போய் பாப்பேன். அதுக்கு மேல பெரிய ஆபீசரை போய் பாப்பேன். அவங்க வந்து சொன்னா நீங்க இந்த கேஸ் எடுத்துதானே ஆகணும். டேய் புவி, சாருக்கு இப்பயே போனை போடுறா.
எந்த வக்கீல வச்சு யார பார்க்கணுமோ என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லுடா. ஏமா என்னம்மா நீ பாட்டு கமிஷனர் ஐஜி பயமுறுத்திட்டு இருக்கற? இப்போ என்ன என்னதாம்மா செய்ய சொல்ற? முதல்ல இந்த வேலையத்தையும் துளசியும் பிடிச்சி உள்ள தள்ளுங்க. ஏமா அவங்க ரெண்டு பேரும் என்ன ரிப்பேர் ஆன ஜீப்பா பிடிச்சி தள்ளுறதுக்கு ஆதாரம் வேணுமே. ஆளைத்தான் காட்ட முடியும், ஆதாரத்தை தேட வேண்டியது உங்க வேலை. இந்த பாருமா, நீ கேஸ் எழுதி கொடுத்துட்டு போமா, நான் அவங்கள விசாரிக்கிறேன். நீ சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா நான் அவங்கள அரெஸ்ட் பண்றேன். ஓகேவா? அப்படி வாங்க வழிக்கு. டேய் புவி, நாம பார்த்த அசிங்கத்தெல்லாம் விலாவரியா எழுதி இவர்கிட்ட கொடுத்துட்டு வா. இதான் சார். வாங்கம்மா. அழகம், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். என்ன விஷயம்? சார், தமிழரசோட அம்மா அவங்க மேல ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க சார். என் மேலே? ஆமா சார். எதுக்காக? தமிழரசை கொலை பண்ண முயற்சி பண்ணதே நீங்க தான் சொல்றாங்க. நானா? இன்ட்ரெஸ்டிங். தமிழரசை நான் கொலை பண்ண என்ன மோட்டிவேஷன்? அவங்க என்ன காரணம் சொன்னாங்க? என்ன சார் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்களும் துளசியும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணதா அந்த அம்மா சொல்லுது. எதுக்காக? உங்க ரெண்டு பேருக்குள்ள கள்ள தொடர்பு இருக்கிறதா அந்த அம்மா சொல்லுது சார். ஓ, துளசியை உங்க வீட்டுல வச்சு பார்த்ததாகவும் தமிழரசை கொலை பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ திட்டம் போட்டுக்கிறதா சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு ஸ்டேஷனுக்கு வந்து குதிக்குது சார். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார். அதான் உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். அந்த அம்மாட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சீங்க? எங்களை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? என்ன சார் சொல்றீங்க? அந்த அம்மா சொல்லிட்டா நான் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவேனா? நீங்க எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. தெரிஞ்சவர் வேற. இதை சொல்லி தான் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களா? அது எப்படி சார் முடியும்? ஆதாரம் இல்லாம எந்த ஒரு கௌரவமான மனுஷனையும் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி விரட்டி விட்டேன் சார். உங்களுக்கு தேவையான ஆதாரம் கிடைச்சா அரெஸ்ட் பண்ணுவீங்களா? சார், போதுமான ஆதாரம் கிடைச்சா என்ன கைது பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ண மாட்டேன் சார். ஆதாரமே கிடைச்சாலும் நான் அதை அழைச்சிருவேன் சார். பெருமாள் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மாதிரி பேசுங்க. சரியான ஆதாரம் கிடைச்சா சட்டப்படி என்ன செய்வீங்க, என்ன பண்ணணும்? வேற வழி இல்லை சார். உங்களையும் துளசியை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். குட். அப்ப நான் ஆதாரம் தரேன். என்ன சார் சொல்றீங்க? தேவையில்லாம இந்த கேஸ்ல நீங்க ஏன் சார் மாட்டுறீங்க? அவனை வெட்டது நீங்களா? இல்ல வெட்டினது நான் இல்ல, ஆனா வெட்ட முயற்சி பண்ணி. எதுக்கு சார்? அவனுக்கும் எனக்கும் வெட்டுற அளவுக்கு பகை இருக்கு. தப்பிச்சிட்டான். நான் அனுப்பின ஆள் வெட்டலனாலும் வெட்டினது நான் தான் சொன்னான் பாரு, அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு ஆதாரம் தரேன். முதல்ல அந்த துளசியை கைது பண்ணுங்க. சார், நான் அரெஸ்ட் பண்ணும்னா உங்களையும் சேர்த்து தான் சார் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். Do it man. இன்ஸ்பெக்டர், தப்பிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா அது துளசிக்கு தெரியாது. நீங்க கிளம்புங்க. நான் உங்களுக்கு ஆதாரத்தை தரேன். ஆனா ஒண்ணு, கடமை தவறாம காரியத்தை பண்ணுங்க. சார், நீங்க எதுக்காக இதை பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி செய்யறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார். ஆதாரத்தை கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே நான் துளசியை அரெஸ்ட் பண்ணிடுவேன். அப்ப நான் வரட்டுமா சார்? ஓகே. ஓகே சார். ஜெயராஜ் ஐயா, என்னங்கய்யா? இன்ஸ்பெக்டருக்கு ஆதாரம் வேணுமா? நாம தான் ஏற்பாடு பண்ணணும். சொல்லுங்கய்யா, என்ன செய்யலாம்? ஜெயராஜ், நான் சொன்னது சரிதானே? சரிங்கய்யா, செஞ்சிடலாம். ஐயா, இந்த மாதிரி செஞ்சா போலீஸ் உங்களை தானே அரெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணாத தப்புக்கு நாம எதுக்கு சிக்கணும்? டேய், அந்த தமிழரசை வெட்ட நாம தான் ஆரம்பிச்சோம். ஆமாங்கய்யா. ஒருவேளை நம்ம ஆளுங்க அவனை வெட்டியிருந்தா நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன்ல. நீங்க எப்படியா ஜெயிலுக்கு போவீங்க? பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்து, பேச வேண்டிய இடத்துல பேசி, வீச வேண்டிய இடத்துல காசை வீசி, கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பீங்க. பண்ணின தப்புக்கே நான் வெளியில வந்துடுவேன். அப்புறம் பண்ணாத தப்புக்கு நான் மாட்டிப்பேன்.
நான் தப்பிச்சிருவேன்டா. அப்புறம் எதுக்குங்கய்யா தேவையில்லாம ஆதாரத்தை எல்லாம் அழகம் பெருமாளுக்கு தரணும்? மறக்க முடியலடா, மறக்க முடியல. கல்யாண மண்டபத்தில் என்ன ஏமாலையாக்கின அந்த துளசிய என்னால மறக்க முடியல. என் வாழ்க்கையில் அவ மோசமா விளையாடி இருக்கா. அவளை பழித்திக்க இதுதான் அருமையான சந்தர்ப்பம். பக்குவமா காய் நகர்த்தினா ராணியை வெட்டலாம், ராஜாவுக்கு செக் வைக்கலாம். கிங் செக்.